அனைவருக்கும் எங்களின் சேனலின் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்க போற பதிவு இன்று பிறக்கின்ற ஆடி முதல் மாதம். ஆடி மாதம் அப்படின்னாவே அம்பாளுடைய மாதம். நம்முடைய குலதெய்வமும், இஷ்ட தெய்வமும், அம்பாளுடைய அனுகிரகமும் நம் குடும்பத்திற்கு பரிபூரணமாக கிடைச்சால்தான் நம்ம குடும்பமானது நல்ல செல்வ செழிப்போட இருக்கும். ஏன்னா நம்முடைய குலதெய்வத்தின் அனுகிரகம் யாருக்கு வேண்டுமோ இந்த மாதத்துல மட்டும் எளிமையான வழிபாட்டினை நம் வீட்டுல செய்தாலே போதும். நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். இந்த மாதத்துல பார்த்தோம்னா எல்லா கோவில்களிலும் அது சின்ன கோவிலோ இல்லாட்டி பெரிய கோவில் வரைக்கும் அம்பாள் கோவிலில் ரொம்ப கூட்டமாக இருக்கும். ஏன்னா ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளிக்கிழமை, ஆடிப்பூரம் இந்த ஆடி மாசம் முழுக்க முழுக்க எல்லாமே அம்மனுக்கான விசேஷங்களாகவே இருக்கும். நிறைய பேர் வேண்டுதல் வச்சிருப்போம், பரிகாரங்கள் பண்ணணும்னு முயற்சிப்போம். அப்படிப்பட்டவங்க இந்த ஆடி மாதம் முடிவதற்குள்ள உங்களுடைய வேண்டுதல், அதாவது குலதெய்வத்திற்காக இருக்கட்டும், இல்லாட்டி வேற ஏதாவது பக்கத்தில் உள்ள கோவில்கள், இப்படி எந்த கோவில்களுக்காக இருக்கட்டும், பரிகாரங்கள் மட்டும் இந்த மாதத்துல நிறைவேற்றி பாருங்க. நம்ம குடும்பமானது நல்ல சந்தோஷமாக இருக்கும். அப்படிப்பட்ட இந்த ஒரு மாதத்துல இன்று பிறக்கின்ற முதல் ஆடி நாள் நம்முடைய குலதெய்வமும் சரி, இஷ்ட தெய்வமும் சரி நம்முடைய வீட்டுக்கு வருவதற்கு, நம்ம வீட்டிலேயே தங்குவதற்கு, என்னைக்குமே நல்ல ஐஸ்வர்யங்கள் கொடுப்பதற்கு நம்ம ஏற்றப் போகின்ற விசேஷமான தீப வழிபாடு முறையைத்தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். தமிழ் மாதத்தினுடைய எல்லா நாட்களுமே அந்த மாதம் முழுக்க விசேஷமாக வழிபாட்டுக்குரிய மாதமாக இருக்கக்கூடிய மாதம்னு, அது ஆடி முதல் நாள் தட்சாயன காலத்தினுடைய துவக்கமா வரக்கூடிய ஆடி மாதத்தினுடைய முதல் நாள் துவங்கி கடைசி நாள் வரைக்கும் எல்லா நாளுமே ஒவ்வொரு விசேஷமான நாட்களாக இருக்கும். இந்த மாதத்துல அம்பிகை வழிபாடு, குலதெய்வத்தினுடைய வழிபாடு எல்லாமே விசேஷம். பக்தியுடைய ஆடி மாதத்தினுடைய முதல் நாள் அம்பிகையை நம்ம வீட்டுக்கு அழைச்சு ஆடி மாசம் முழுக்க நம்ம வீட்டிலேயே இருந்து அருள் செய்வதற்காக இன்று வரக்கூடிய ஆடி மாதத்தின் முதல் நாள் எப்படி வழிபடணும், எந்த நேரத்துல வழிபடணும், அம்பிகையை எப்படி நம் வீட்டுக்கு அழைக்கணும் அப்படிங்கிற அற்புதமான விளக்கத்தை நாம் தெரிஞ்சுக்க போறோம். அப்படி இன்று வந்திருக்கக்கூடிய ஆடி மாதம் ஜூலை மாதம் 17ஆம் தேதி வியாழக்கிழமையில பிறக்குது. குரு பகவானுக்கு இந்த மங்களகரமான வியாழக்கிழமையில அப்படி ஆடி மாதம் பிறக்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஆடியோட துவக்கத்திலேயே நமக்கு ஆடி வெள்ளி வருது. வியாழக்கிழமை ஆடி 1 துவங்கி அடுத்த நாள் ஆடி வெள்ளி வருது. இந்த 2 நாளுமே வழிபாட்டுக்கான விரத நாளாக இருக்குங்க. நமக்கு வியாழக்கிழமையில பிறக்கிறனால முந்தின நாளே புதன்கிழமையில வீடியெல்லாம் சுத்தப்படுத்தி பூஜைக்கு தேவையான சில பொருட்களை எல்லாம் நாம் வாங்கி வச்சுக்கணும். இந்த முதல் நாள் அன்று காலையில நம் வீட்டோட சுவாமி படத்திற்கு எல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அலங்காரம் பண்ணிட்டு, உங்ககிட்ட என்ன பூக்கள் இருக்கோ அந்த பூக்களை அலங்காரம் பண்ணிக்கணும். அதற்கு அப்புறமா நம் குலதெய்வத்தை மனசுல நினைச்சு ஆத்மாத்மா வந்து நம்முடைய வழிபடணும். அம்பிகையினுடைய அருளானது பரிபூரணமாக கிடைச்சு நம் வேண்டுதல்கள் ஏதாவது நடக்கணும் அப்படின்னு நல்லா வேண்டிட்டு, குலதெய்வத்திடம் வேண்டிட்டு ஒரு கலச செம்பு, அதாவது ஒரு பித்தளை செம்பு எடுத்து அதுல கொஞ்சம் தண்ணீர் நிரப்பிட்டு அதுல கொஞ்சம் மஞ்சள் கலந்து வேப்பிலையை போட்டுட்டு, இது கொஞ்சம் வாசனையான பச்சை கற்பூரம், ஏலக்காய் பொடி போட்டு அந்த செம்புக்கு பூ வைத்து அலங்காரம் பண்ணி கும்பமாக அந்த கலசத்தை நாம வச்சு விடணும். இப்படி எளிமையான முறையில் கலசம் வைத்து நாம் வீட்டுல வழிபடலாம். நம்முடைய பூஜைகள் முடிந்த பிறகு அந்த தீர்த்தம் எடுத்து நம் வீட்டுல ஃபுல்லா தெளித்து விடலாம். அடுத்ததாக நம் வீட்டுல இந்த ஆடி முதல் நாள் நம்முடைய நிலவாசலில் ஏற்றக்கூடிய தீபம், நீங்க காலையில ஏத்துறவங்களா இருந்துன்னா ஏத்தலாம், இல்லாட்டி ஆபீஸ் போறவங்க சாயங்கால நேரத்துல பூஜை டைம்ல ஏத்தலாம். நம்முடைய வீட்டுல என்னைக்குமே குலதெய்வமும் இருக்கணும், இஷ்ட தெய்வமும் இருக்கணும், குடும்பத்திற்கு பரிபூரணமான அருள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலைவாசலில் தீபம் ஏத்தணும். நம்முடைய குலதெய்வங்கள் நிலைவாசலில் இருந்து நம்முடைய குடும்பத்தை என்னைக்குமே குலமாக நின்று காப்பாற்றுவாங்க. கஷ்டங்களாக இருந்தாலும் விலக்கி நல்லபடியாக வாழ வைப்பாங்க அப்படின்னு ஐதீகம் இருக்குங்க. அதனாலதான் நிலவாசலில் நம்முடைய குலதெய்வத்தை நினைத்து நாம் ஏற்றப் போகின்ற ஆடி மாதத்தினுடைய
முதல் நாள் தீபம். ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த தீபம். ஒருத்தர் கூட இந்த வீடியோவ பார்த்தீங்கன்னா, வீடியோவ அவாய்ட் பண்ணாமல் பாருங்க. ரொம்ப எளிமையான முறைதான். எல்லா இடத்திலும் கிடைக்கக்கூடியது தான் வேப்பிலை. அதனால தான் இன்னைக்கு கூட நீங்க வேப்பிலைய பறித்து வச்சுக்கலாம். முதல் நாள் ஆடி 1 அன்று வாசலில் கோலம் போடுவோம். அப்ப மஞ்சள் கலந்த தண்ணீர் தெளிச்சிட்டு, அன்றைய தினம் கோலம் போடுறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். அதற்கப்புறமா 2 கொத்து வேப்பிலைய எடுத்துட்டு, உங்க நிலைவாசலில் கொஞ்சம் சொருகி வச்சுக்கணும். மஞ்சள், குங்குமம் வைத்து உங்களுடைய பாரம்பரியத்துக்கு ஏத்தவாறு கோலம் போட்டு, நிலைவாசலில் குட்டியான பித்தளை தட்டு எடுத்து 3, 4 வேப்பிலை கொத்து வச்சுட்டு, அதற்கு மேலே ஒரு அகல் விளக்கு வைத்து நல்லெண்ணெய் ஊத்தி தீபத்தை ஏத்தணும். அப்படி தீபத்துக்கு பக்கத்துல ஒரே ஒரு எலுமிச்சம்பழத்த வச்சிருங்க. விளக்கு ஏத்தின கையோட உங்க குலதெய்வத்தின் பெயர், அதாவது நிறைய பேருக்கு பெண் தெய்வங்களும் இருக்கும், ஆண் தெய்வங்களும் இருப்பாங்க. அப்படி அப்படி நம்ம குலதெய்வத்தின் பெயரை 3 முறை சொல்லணும். அதற்கு அப்புறமா இஷ்டமான பெண் தெய்வம் பெயர் சொல்லணும். அம்பாளாக இருக்கலாம், வேற ஏதாவது அம்மனாக இருக்கலாம். அப்படி அம்மனின் பெயரை மனசுக்குள்ள 3 முறை சொல்லிட்டு, மனசுல நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு மனசுல ஆத்மார்த்தமா வேண்டிட்டு, அதற்கு அப்புறமாகத்தான் சுவாமி ரூம்ல நீங்க தீபத்தை ஏத்தணும். அதற்கு அப்புறமா சுவாமி ரூம்ல பூ வச்சுட்டு, சுவாமிக்கு நெய்வேத்தியம் வச்சுட்டு, நீங்க தீபத்தை ஏற்றிடலாம். இன்று முதல் நாள் அப்படிங்கிறதுனால, அம்பாளுக்கு இனிப்பு வகைகள் ஏதாவது வச்சுட்டு, சுவாமியை வழிபாடு பண்ணலாம். இந்த தீபத்தை நாம் எத்தனை நாள் ஏத்தணும்னா, தாராளமாக நீங்க டெய்லியும் ஏத்தலாம். இப்படி எங்கனால டெய்லியும் ஏத்த முடியல அப்படிங்கிறவங்க, குறிப்பா ஆடி முதல் நாள், ஆடி செவ்வாய்க்கிழமை, ஆடி வெள்ளிக்கிழமைகளில் இந்த மாதிரி தீபத்தை ஏத்துறப்ப குடும்பத்திற்கு ஐஸ்வர்யங்கள் பெருகும். ஏன்னா, இந்த நிலைவாசலில் ஏத்தக்கூடிய இந்த தீபம் வேப்பிலையாக இருக்கட்டும், எலுமிச்சம்பழமாக இருக்கட்டும், அதனுடைய மணமும் வீட்டுல பரவ பரவ நம்முடைய வீட்டுக்கு அம்பாளினுடைய அனுகிரகமும் சரி, அம்மனின் அனுகிரகமும் சரி, நம் வீட்டுக்கு வீடு தேடியே வருவாங்க அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குங்க. முடியும் அப்படிங்கிறவங்க பக்கத்துல உள்ள அம்பாள் கோயிலுக்கு போயிட்டு ஏதாவது வாங்கி தானமாக கொடுக்கலாம். அன்னதானத்திற்கு இந்த மாதம் முழுக்க முழுக்க பண்ணுவாங்க. ஸோ நீங்க ஏதாவது முடிந்த அளவுக்கு தானம் தர்மம் பண்ணணும். இந்த மாதிரி நாம பண்றப்ப நம்ம குடும்பத்திற்கு சுபிட்சங்கள் உண்டாகும். இந்த தீபத்தை நாம் எப்ப ஏத்தலாம்னா, அதிகாலையில பிரம்ம முகூர்த்த டைம்ல ஏத்தலாம். இல்லாட்டி காலையில 8 to 10:30 மணி வரை ஏத்தலாம். நிறைய பேர் இலை போட்டு பண்ணுவாங்க. அப்படி இருக்கிறவங்க மதியம் 12 to 1:20 மணி வரை ஏத்தலாம். இல்லாட்டி மாலை நேரம் 6 மணிக்கு மேல, இல்லாட்டி 7 மணிக்கு மேல தீபம் ஏத்தலாம். நமக்கு 6:30 மணிக்கு மேல பார்த்தீங்கன்னா, அஷ்டமி தொடங்குது. ஸோ இப்படி ஆடி மாதத்தினுடைய அஷ்டமியில நம்ம வழிபடுறப்ப, பைரவருடைய அனுகிரகமும் சேர்ந்து கிடைக்கும். இதனால நம் வாழ்க்கையில எப்படிப்பட்ட கஷ்டங்களும் தேய்ந்து போகும். அதே மாதிரி இந்த ஆடி மாதம் தான் தேவர்களுடைய மாலை பொழுதா கருதப்படுது. அதனால அவங்க அம்பிகையை வழிபடக்கூடிய மாலை நேரத்துல நம்மளும் தீபங்கள் ஏத்தி வழிபாடு பட்டால் நிச்சயம் நம்முடைய வேண்டுதல்களும் உடனுக்குடனே நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை. அதனால மறக்காமல் ஆடி முதல் நாள் அன்று நீங்க இந்த தீபத்தை ஏத்துங்க. நிச்சயமாக அம்பாளுடைய அனுகிரகமும், குலதெய்வத்தின் அனுகிரகமும் உங்களுக்கும், உங்க குடும்பத்திற்கும் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி நாங்களும் இறைவன் கிட்ட வேண்டிக்கிறோம். இந்த பதிவு கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடித்திருக்கும்னு நினைக்கிறோம். நம் சேனல் பிடித்திருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. நம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.